நீண்ட நேரம் காவ்யாவை கட்டி அணைத்தபடி நின்றான் ராகுல். டே போதும் விடு, எங்கள் பாட்டி வந்துட போகிறாங்க என்றாள் காவ்யா. ராகுலும் சற்று நகர்ந்தான். சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்டான். இன்னைக்கு சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொன்னாங்க. ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கேன், எப்போ வீட்டுக்கு போவோன்னு இருக்குது என்றாள். சாரிடி, எனக்கு இப்போ தான் தெரியும், அதான் என்னால் வர முடியல என்றான். ஏய், உனக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியல. திடீர்னு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு. எங்கள் பாட்டி தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்றாள். சரி, உங்கள் பாட்டி எங்கே போனாங்க? வெளில நிற்கிறேன்னு சொன்னாங்க, ஆளை காணோம் என கேட்டான். மாத்திரை வாங்க போயிருக்காங்க, வருவாங்க என்றாள். அவங்க வந்ததும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க சொல்லு, நான் உன்னைய பார்த்துக்கிறேன் என்றான். லூசாடா நீ, அவங்க என்ன நினைப்பாங்க என்றாள். அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரியும், நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன் என்றான். சரியான நேரத்தில் அவள் பாட்டியும் உள்ளே நுழைய, நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு வாங்க பாட்டி, நான் காவியாவை பார்த்துக்கிறேன் என்றான் ராகுல். இல்லைப்பா, பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் அவள் பாட்டி. பரவாயில்ல பாட்டி, ஒரு வாரமாக தூங்காமல் இருந்திருப்பீங்க, போயிட்டு வாங்க என்றான். சரி, பத்திரமா இருங்க என்று கூறிவிட்டு காவியாவின் பாட்டியும் கிளம்பினார். சரி, மருந்து மாத்திரையெல்லாம் உங்கள் பாட்டி வச்சுட்டு தான் போயிருக்காங்க, எடுத்து தரேன், சாப்பிட்றியா என்றான். இப்போதாண்டா காலையில் சாப்பாடு சாப்பிட்டேன், கொஞ்சம் நேரம் போகட்டும், மணி 10 தான் ஆகுது, அரை மணி நேரம் கழித்து மாத்திரை போடுறேன் என்றாள். சரி என கூறிவிட்டு அவள் கழுத்தை தொட்டு பார்த்தான் ராகுல். காய்ச்சலெல்லாம் எப்போவோ சரியாக போயிடுச்சு, இப்போ நல்லா ஆக்டிவாக தான் இருக்கேன் என்றாள் காவ்யா. நீ என்ன சொன்னாலும் மாத்திரை போட்டு தான் ஆகணும் என்றான் ராகுல். அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலேஜ் போகலையா என்றாள் காவ்யா. நான் காலேஜ் போயிட்டு தான் இருந்தேன், ஒரு வாரம் உன்னை பார்க்காம பைத்தியமே பிடிச்சிருச்சு. இன்றைக்கி தான் உன்னோட கிளாஸுக்கு போய் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா சொன்னான், உடனே கிளம்பி வந்துட்டேன் என்றான். உன்னால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு, தப்பு பண்ணது நீ. நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை திரும்பி கூட பார்க்காம அவாய்ட் பண்ணில, அதை நினச்சி அழுது தான் இப்படி ஆகிடுச்சு என்றாள். நீயா வந்து பேசுவேன்னு நினச்சேன், ஆனால் தப்பே பண்ணாத ஒருத்தர் ஏன் இறங்கி போகணும், அதான் நானே வந்துட்டேன் என்றான். ரொம்ப நல்லவன் மாதிரி பேசாத, நான் பார்க்கும்போதெல்லாம் கண்டுக்காம தானே போனேன், இப்போ என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிற என்று திட்டினாள். ஏ சாரிடி, கோவப்படாதடி, என் தங்கம்ல என்று கொஞ்சினான். கொஞ்சினதெல்லாம் போதும் விடு என்றார். சரி, உன்னை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்கல்ல, நம்ம நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாமா என்றான் ராகுல். அதெல்லாம் முடியாது, நான் காலேஜ் போய் 1 வாரம் ஆகுது, அடுத்த மாதம் என்ன போகலாம் என்றாள் காவ்யா. ஏ ப்ளீஸ் டி, என்னடி புருஷன் கேட்டு முடியாதுன்னு சொல்கிற என்று கெஞ்சினான். சரி சரி போகலாம், ரொம்ப கெஞ்சாத, எங்கே போகிறோம் என்றாள். அதெல்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ், நீ நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்க என்றான். சரிடா, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்ததில் பசி வந்துருச்சு, சாப்பிடுவோமா என்றாள். சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி மாத்திரை போடு என்று அவள் கையில் தண்ணியையும் மாத்திரையையும் எடுத்து கொடுத்தான். அவளும் மாத்திரையை போட்டுக்கொண்டாள். ஒரு 10 நிமிஷம் போகட்டும், சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கேன், வந்ததும் சாப்பிடுவோம் என்றான். எப்படா ஆர்டர் போட்ட என்றவள் கேட்க, இப்போது கொஞ்சம் முன்னாடி தான் போட்டேன், உனக்கு பசிக்கும்னு தெரியும் அதான் போட்டேன் என்றான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க, ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்காத என்று அவன் தலையில் கொட்டினாள். இருவரும் பேசிக்கொண்டிருக்க சாப்பாடும் வந்தது. நீ இரு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன் என்றான். இல்லை இல்லை குடு, நானே சாப்பிட்றேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்றாள் காவ்யா. ராகுலும் கையை கழுவி விட்டு சாப்பாட்டை பிரித்து காவ்யாவிடம் கொடுத்தான். இருவரும் பேசியபடியே சாப்பிடத் தொடங்கினர். பொறுமையாக இருவரும் சாப்பிட்டு முடிக்க காவ்யாவின் பாட்டியும் வந்தார். வாங்க பாட்டி, கையில் என்ன பேப்பர் வச்சுருக்கீங்க என்றான் ராகுல். டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொல்லி ரிசிப்ட் கொடுத்தாங்கப்பா, அதான் வாங்கிட்டு வந்தேன் என்றார் அவள் பாட்டி. சரி, எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோங்க, கிளம்புவோம் என்றான் ராகுல். இல்லைப்பா, போகும்போதே எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன், நம்ம தான் கிளம்பணும் என்றார். சரி, பொறுமையாக எந்திரிக்காவியா, போவோம் என்றான் ராகுல். ஆட்டோ வெளியே நிற்குது, பொறுமையாக வா, ஏறிக்கலாம் என்று காவ்யாவின் பாட்டி காவ்யாவிடம் கூற, சரி நீங்கள் 2 பேரும் ஆட்டோவில் வாங்க, நான் பின்னாடியே வண்டியில் வரேன் என்றான். இருவரும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டனர். ராகுல் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே சென்றான்.
காவியா வீட்டு வாசலில் ஆட்டோ நின்றது. பின்தொடர்ந்து வந்த ராகுலும் வண்டியை நிறுத்தினான். ஆட்டோவிலிருந்து காவியாவும் அவள் பாட்டியும் இறங்கினர். காவியாவின் பாட்டி வீட்டின் பூட்டை திறக்க, சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன் என்றான் ராகுல். உள்ள வாப்பா, டீ குடிச்சிட்டு போ என்று அழைக்க, இல்லை பாட்டி, இருக்கட்டும், நான் கிளம்புறேன் என்றான். காவியாவிடம் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவளும் உள்ளே சென்று சோபாவில் அமர்ந்தாள். ஏண்டி, ஏதோ அந்த பையன் உனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி பேசுன, நீயும் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை என்று அவள் பாட்டி கேட்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா அம்மாச்சி, நீயா தான் தெரிஞ்சுக்கணும் என்றாள். சரி, அந்த பையன் தாத்தா ஒத்துக்கிட்டாரா என்று கேட்க, அவரெல்லாம் எப்போ ஒத்துக்கிட்டாரு, இப்போவே அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுவோமான்னு கேட்டாராம். அவன் தான் படிப்பு முடியட்டும்னு சொன்னானான் என்றாள். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பழைய கொள்ளையை விற்று 100 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன், அதை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணிடுறேன் என்றார் அவள் பாட்டி. வரதட்சணையை பற்றிலாம் பேசாத அம்மாச்சி, இனிமேல் வர்ற காலமாவது வரதட்சணை இல்லாமல் இருக்கட்டும். ஏன், ராகுலுக்கு சம்பாதிக்கிற தெம்பு இல்லையா? சம்பாதிக்க துப்பு இல்லாதவன் தான் வரதட்சணையை எதிர்பார்ப்பான். ராகுல் அப்படி கிடையாது, அவங்க தாத்தாவும் அப்படி கிடையாது, நீ சும்மா இரு என்றாள். அதுக்கில்லடி, உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யணும்ல என்று கூற, நீயா கொடுக்கறதுக்கு பேரும் வரதட்சணை தான், அவங்களாம் கேட்கறதுக்கு பேரும் வரதட்சணை தான். நீ ஒன்றும் கொடுக்க வேணாம். ராகுல் வீட்டில் இருந்தும் நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நாங்கள் வாடகை வீட்டில் இருந்து குடும்பம் நடத்தினா கூட சந்தோஷமாக தான் இருப்போம். போதுமா? கஷ்டமோ நஷ்டமோ மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தால் எதுவும் பெருசாக தெரியாது. பேசாமல் போ அம்மாச்சி என்றாள். சரி சரி, என்னமோ பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுறப்பவாச்சும் சொல்லுங்க, சொல்லாமல் கொல்லாமல் திருட்டு கல்யாணம் பண்ணிடாதீங்க என்றார் அவள் பாட்டி. காவியா திருவென முழித்தாள். ஒன்றும் பேசாமல் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் எழுந்து ரூமிற்கு சென்றாள். ராகுல் வீட்டிற்கு சென்றவுடன் காவியாவிற்கு ஃபோன் செய்து வீட்டிற்கு வந்து விட்டதாக கூறினான். சரி, எங்கள் பாட்டி தான் உள்ளே வான்னு கூப்பிட்டாங்கல்ல, நீ ஏன் வராமல் போன என்றாள். கொஞ்ச நாள் போகட்டும்டி, அப்புறம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வரேன் என்றான். சரி, என்னமோ பண்ணு என்று அவள் கூற, சரி, இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு வரவா என்றான் ராகுல். எதுக்கு? அதான் நாளைக்கு வெளியே போகிறோமே, அப்போ பார்த்துக்கலாம் என்றாள் காவியா. நீ என்னோட பொண்டாட்டிடி, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறதே தப்பு, இதில் முடியாதுன்னு வேற சொல்கிறியா என்றான். சரி விடு, ரொம்ப பண்ணாத, பார்த்து பத்திரமா வா, வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வா என்றாள். அப்பாடா, என் பொண்டாட்டி முதல் தடவை வாய் திறந்து ஒன்று கேட்டிருக்கா. சரி, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். ஹே காவியா, சாப்பிட வாடி என்றவள் பாட்டி கத்த, காவியாவும் ரூமை விட்டு கீழே இறங்கி சாப்பிட சென்றாள். சாப்பிட்டு போய் தூங்குற வழியை பாரு, நாளைக்கு ஒரு நாள் தான் காலேஜ், அப்புறம் சனி ஞாயிறு 2 நாள் லீவு, அப்புறம் ஆட்டம் போடு என்றார் அவள் பாட்டி. சரியாமாச்சி, திட்டாத, சாப்பிட்றேன் என்று கூறிவிட்டு பாட்டியோடு சேர்ந்து சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு, நான் போய் தூங்குறேன், என்னை எழுப்பாத என்றாள். எனக்கே தூக்கம் வருதுடி, நான் ஏன் உன்னை எழுப்ப போகிறேன், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போ என்றார். காவியாவும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவள் ரூமிற்கு ஓடினாள். அங்கே ராகுல் காவியாவிற்காக காத்து கொண்டிருந்தான். ஏய், நானும் பாட்டியும் கீழே தான் இருந்தோம், எப்படி நீ வந்த என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். நான் பால்கனி வழியாக வந்தேன், புது வழியை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். சரி இரு என்று அவள் கூறிவிட்டு கதவை சாத்தி தாளிட்டாள். அவள் கதவை சாத்திய உடனேயே ராகுல் அவள் கையை பிடித்து இழுத்து அவள் இடுப்பை பற்றினான். என்னடி ஃப்ரெஷ்ஷாக இருக்க, மாமா வருவேன்னு குளிச்சு ரெடியாகி இருந்தியா என்றான். ஆசைதான், ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால குளித்தேன் என்றாள். ஐயோ வேணாப்பா, நான் தொட்டா நீ தப்பாக நினைப்ப, தள்ளிப்போ என்றான் ராகுல். ஏய், அப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்று அவள் கூற, நீ பக்கத்தில் வர்றது கூட தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்றான். சி பொறுக்கி போடா என்றாள் காவியா. என்னடி வெக்கம் வருது உனக்கு என்று ராகுல் கூற, காவியா உடனே முகத்தை மூடிக்கொண்டாள். ராகுல் அவள் கைகளை விலக்கி, தப்பு பண்ணலாமா என்றான். காவியா சிறு புன்னகையோடு தலையை ஆட்டினாள். ராகுல் லைட்டை ஆஃப் செய்தான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுடி, வேண்டாம் என்றான். இல்லை இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னை நம்புகிறேன் என்றாள். ராகுல்
அவள் கன்னத்தை பிடித்து நெற்றியில் முத்தமிட்டான். பின் அவள் கண்களை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்க இருவரும் தங்களை அறியாமல் உதட்டோடு உதடு இடைவிடாது மூச்சு முட்ட முத்தம் கொடுத்து கொண்டனர். பின் மெல்ல அவளின் ஆடைகளை அகற்றினான் ராகுல். என்னடி அமைதியாக இருக்க? இருட்டில் ஒன்றும் தெரியாததுனால தைரியமாக நிற்கிறியா என்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டே மெத்தையில் படுத்தபடி போர்வையை போர்த்தி கொண்டாள். ராகுல் அவன் உடையை கலட்ட அதை பார்த்த காவியா சீ என்றாள். என்னடி சீ, நீ மட்டும் என்ன ட்ரெஸ் போட்டா படுத்திருக்க என்று வம்பிழுத்தான். இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போதே இடியுடன் மழை பெய்யத் தொடங்கியது. ஜன்னல் வழியாக சாரல் வீசியது. ராகுல் காவியா போர்த்தி இருந்த போர்வையை பிடித்து இழுத்தான். காவியா கத்தினாள். குளிருது, நீ வேணா போர்வைக்குள்ள வா என்றான். அவளும் போர்வைக்குள் நுழைந்தாள். ராகுல் அவளை இறுக்கி கட்டி கொண்டான். இதுக்கு தான் உள்ளே வர சொன்னியா என்று அவள் கேட்க, ஆமாம் இதுக்கு தான் வர சொன்னேன் என்று படுத்திருந்த அவளை தூக்கி மடியில் அமர வைத்தான். வெக்கமாக இருக்கு, விடு என்றாள் காவியா. அப்படியா, இப்போ பாரு என்று அவள் உடம்பில் கை வைத்தான். சீ, கண்ட இடத்துல கை வைக்காத என்று அவன் கையை தட்டிவிட்டாள் காவியா. அப்போ வாய் வைக்கவா என்று அவள் உடம்பில் சில இடங்களில் முத்தமிட்டான். காவியா கூச்சம் தாங்காது அவனை அப்படியே மார்போடு அணைத்து கொண்டாள். ராகுல் அவளை மெத்தையில் படுக்க வைத்து அவள் கழுத்தை வருடினான். காவியா கூச்சத்தில் ராகுலின் முதுகை பற்றி கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். அவளுக்கு கூச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவள் காதுகளில் ஊதினான். காவியா கூச்சத்தில் அவனை கட்டி அணைத்தாள். இருவரும் உடல் வியர்க்க இன்ப உறவில் ஈடுபட்டனர். காவியாவின் முனகல் சத்தத்தோடு சேர்த்து ராகுலின் சிரிப்பு சத்தமும் கேட்க இருவரும் காதலின் அடுத்த அடியை எடுத்து வைத்தனர். உடல் களைப்பில் அப்படியே அவள் மீது படுத்துக்கொண்டு, என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்க, முதல் முறங்கிறதுனால லேசாக வலிச்சது, ஆனால் பிடிச்சிருக்கு என்றாள் காவியா. ராகுல் சிரித்தான். சரிவா, சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவோம் என்றான் ராகுல். இருவரும் உடையை மாற்றிக்கொண்டு மலையை வேடிக்கை பார்த்தபடி பேசிக்கொண்டே சாக்லேட்டை சாப்பிடத் தொடங்கினர். பாகம் 9 சந்திப்போம். நன்றி.